வெண்முரசு. வெய்யோன் 77. பகுதி 10. நிழல் கவ்வும் ஒளி 1. வாசிப்பது சந்தீப். தேர் வரைக்கும் துரியோதனனை கர்ணன் தன் தோள்வல்லமையால் தூக்கிக் கொண்டு சென்றான். துரியோதனனின் குரடுகள் தரையில் உரசி இழுபட்டன. நோயுற்றவனைப் போல மெல்ல முனகிக் கொண்டிருந்தான். துச்சாதனன் இயல்படைந்து துரியோதனனின் மறுகையை பற்ற வந்தபோது அவனை கர்ணன் விழிகளால் விலக்கினான். அரண்மனைப்படிகளில் அவர்கள் இறங்கி தேர்முற்றத்துக்கு வந்தபோது துரியோதனன் யானை மூச்சென பெருமூச்சு விட்டான். கர்ணன் தன் உயரத்தால் துரியோதனனை முழுமையாக தூக்கி நீட்டிதான் தூக்கிச் செல்வது போல் தோன்றாவண்ணம் தோளில் கை வளைத்து அழைத்துச் சென்றான். துரியோதனனின் தலை தாழ்ந்து வந்தது. கர்ணனின் உள்ளம் தேர் எங்கே என்று தேடி சற்றே தோளில் இருந்து விலகியபோது தூக்கிய விசை குறைய துரியோதனன் மெல்ல முனகி தரையில் அமரப்போவது போல் கால் மடித்தான். உதவிக்கு ஓர் அடி எடுத்து வைத்த ஏவலனை விழிகளால் விலகச் சொன்ன கர்ணன் தேர் என்றான். துச்சாதனன் படிகளில் இறங்கி கைவீச அவர்களின் தேர் வந்து நின்றது. துரியோதனனை தூக்கி தேரிலேற்றி அமர வைத்து அருகே அமர்ந்து கொண்டான் கர்ணன். துச்சாதனன் தேருக்குப் பின்னால் வந்த புரவியில் ஏறினான். துரியோதனன் உடலுக்குள் அவன் இருப்பது போல் தோன்றவில்லை. தேர் விரிந்த முற்றத்தை சகட ஒலியில்லாமல் கடந்தது. எங்கு என்றான் தேரொட்டி. நமது மாளிகைக்கு என்றான் கர்ணன். தேர் பெருஞ்சாலையை அடைந்து விரைவு கொண்டது. இறந்த உடல் அசைவது போல் துரியோதனன் ஆடுவதாக ஒரு கணம் உள்ளத்தில் திகிலெழ அவ்வெண்ணத்தை தலையசைத்து விலக்கினான் கர்ணன். புறவிகளின் குளம்போசை தன் தலைமேலேயே அடிகளென விழுவதாக உணர்ந்தான். ஒவ்வொரு மாளிகையாக விழிகளால் மெல்ல கடந்து சென்றான். அச்சாலை அத்தனை தொலைவிருக்கும் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. கொடி பறந்த மாளிகைகளுக்கு முன்னால் புறவிகளும் பல்லக்குகளும் தேர்களும் செறிந்திருந்தன. சாலையெங்கும் பெருந்திரளாகச் சுழித்த மக்கள் களிவெறி கொண்டு கூச்சலிட்டு நடனமிட்டனர். காலையிலேயே ஆண்கள் மதவருந்தி நிலையெழுந்திருப்பதைக் காண முடிந்தது. வண்ண உடையணிந்த பெண்கள் எளிய உள்ளங்கொண்டோர் கூட்டத்தில் கலக்கும்போது மட்டும் அடையும் விடுதலையில் திளைத்துக் கொண்டிருந்தார்கள். விரைவு என்றான் கர்ணன். அவன் உளநிலையை உணர்ந்த சூதன் மெல்ல புரவியை தட்டினான். ஆனால் அச்சாலையில் அதற்கு மேல் விரைவாக செல்ல முடியாதென்று கர்ணனும் அறிந்திருந்தான். புரவிக்கால்களுக்கு நடுவே களிமகன்கள் எவரேனும் விழுந்துவிடக்கூடும். சாலையோரங்கள் முழுக்க ஆட்டர்களின் விளம்பனங்களும் மாயக்களியும் நிகழ்ந்தன. எட்டுகைகளுடன் ஒருவன் தேவன் என நின்றருளினான். உடல் பாம்பாக ஒருவன் நெளிந்தான். தன் தலையை வெட்டுக் கையில் இருந்த தாளத்தில் வைத்து ஒருவன் புன்னகை செய்தான். துரியோதனனிடமிருந்து மெல்லிய குரட்டையொலி கேட்டது. கர்ணன் திரும்பி நோக்கினான். வாயில் எச்சில் வழிய துரியோதனன் துயின்று கொண்டிருந்தான். உச்சகட்ட உளநெருக்கடியில் மானுடர் துயிலக்கூடும். களத்தோல்விக்குப் பின் நரகாசுரன் குருதிப்படுக்கையில் படுத்து துயின்றதாக பராசரரின் புராண மாளிகையில் வாசித்திருந்தான். அது மூத்தாள் குடியேறும் கணம். அவள் தோழியாகிய நித்ராதேவி வந்து அணைத்துக் கொள்கிறாள். அவள் தோழிகளான வியாதியும் ஜரையும் மிருத்யுவும் ஆவல் கொண்ட விழிகளுடன் அப்பால் நோக்கி நின்றிருக்கிறார்கள். ஒரே இரவில் நரகாசுரன் நோயுற்று மூத்து தளர்ந்து மறுநாள் போருக்கு வந்து களப்பலியானான். தொலைவில் அவர்களின் அமுதகலசக் கொடி பரந்த மாளிகையைக் கண்டதும் நெஞ்சுக்குள் இறுகி நின்றவில் ஒன்று தளர்ந்தது. என்னென்ன எண்ணங்கள்! தீய எண்ணங்களை சுவைக்கத் தவிக்கும் உள்ளத்தின் நாக்குகள் பல்லாயிரம். அமுதுக்கென எழுவது ஒன்றே ஒன்று. அப்போதுதான் தன் உடல் நன்கு வியர்த்திருப்பதைக் கண்டான். உடையின் ஈரம் முற்றிலும் காய்ந்திருந்தது. துரியோதனன் உடைகளும் எழுந்து பறக்கத் தொடங்கின. தேர் நின்றதும் ஏவலர் ஓடி வந்தனர். தேர் நின்ற சகட ஒலியிலேயே என்ன? யார் என முனகியபடி துரியோதனன் விழித்துக் கொண்டான். அரசே, இறங்குங்கள் என்றான் கர்ணன். துரியோதனன் அதை கேட்கவில்லை எனத் தெரிந்தது. அரசே என்று கர்ணன் அழைத்தான். எடைமிக்க சகடத்தின் ஆணியின் உரசலென ஒரு ஒலி துரியோதனன் நெஞ்சிலிருந்து எழுந்தது. தெய்வங்களே என்ற அக்குரல் மானுடனுடையதென தோன்றவில்லை. அல்லது அதுதான் மானுடனின் குரலா? மண்ணில் இடையராது அதுதான் எழுந்து கொண்டிருக்கிறதா? இறங்குங்கள் அரசே என்றான் கர்ணன்.
துரியோதனன் படிகளில் கால் வைத்து இறங்க முற்படுவதற்கு முன்னரே தரையில் இறங்கி அரை கண்ணால் அவன் தள்ளாடுகிறானா என்று நோக்கியபடி ஆனால் அவனை பிடிக்காமல் நின்றான். புறவியிலிருந்து துச்சாதனன் இறங்க மஞ்சத்தரை சித்தமாகட்டும் என்று திரும்பி அவனிடம் சொல்வதற்குள் கால் தளர்ந்து நிலத்தில் விழப்போனான் துரியோதனன். கர்ணன் இயல்பாக அவனைப் பற்றி நிலைநிறுத்தினான். அரண்மனை முகப்பிலிருந்தும் தேர் நிறைகளிலிருந்தும் ஏவலர் அவர்களை நோக்கி வர திரும்பி விழையசைத்து அவர்களை விலகச் சொல்லிவிட்டு துரியோதனன் தோள் சுற்றி கை வைத்து தூக்கி அவன் கால்கள் நிலம் தொடாமலேயே உள்ளே கொண்டு சென்றான். தொலைவு நோக்கில் அவர்கள் தோள் சுற்றி இயல்பாக நடப்பது போல தோன்றச் செய்தான். படிகளில் ஏறி இடைநாழியை அடைந்தான். வேங்கை வேட்டை எருமையை என படிகளில் துரியோதனனின் பேரிடலை அவன் தூக்கிச் சென்றான். இடைநாழியின் மறு எல்லையில் மஞ்சத்து அறைமுன் நின்றிருந்த அணுக்கன் ஓடிவந்து என்ன ஆயிற்று? நோயுற்றிருக்கிறாரா என்றான். ஆம் என்றான் கர்ணன். ஆனால் இது களிமயக்கென அறியப்பட்டும் அணுக்கன் ஆம் என்றான். மறுபக்கம் துரியோதனனை பற்றிக் கொண்டான். கர்ணன் விலகிக் கொள்ள அணுக்கன் அரசனை உள்ளே கொண்டு சென்று மஞ்சத்தில் படுக்க வைத்து அவன் மேலாடையை அகற்றினான். கர்ணன் அணுக்கனிடம் மது என்றான். என்ன மது என்றான் அவன். கர்ணன் இல்லை என்று கைவீசி அகிபீனா அல்லது சிவமூலிப் புகை என்றான். அரசே என்று அவன் மெல்லிய குரலில் சொன்னான். அவர் தன்னை மறந்து இவ்விரவில் துயின்றாக வேண்டும். தலையசைத்தபின் விரைந்த காலடிகளுடன் அணுக்கன் வெளியே ஓடினான். துச்சாதனன் காலடிகள் ஒலிக்க உள்ளே வந்து மூத்தவரே என்று தயங்கி அழைத்தான். கர்ணன் திரும்பி நோக்க படுக்கையில் மல்லாந்திருந்த துரியோதனனின் மூடிய இமைகளின் விரிசலில் இருந்து விழிநீர் ஊறி இருபக்கமும் வழிந்து காதுகளை நோக்கி சொட்டிக் கொண்டிருந்தது. உதடுகள் இறுக மூடியிருக்க கழுத்து தசை வெட்டுண்டது போல இழுபட்டு அதிர்ந்து அசைந்தது. இம் என்றான் கர்ணன். ஐவரில் எவரும் ஒரு சொல்லும் சொல்லவில்லையே மூத்தவரே என்றான் துச்சாதனன். தருமன் அங்கில்லை, பார்த்தேன் என்றான் கர்ணன். ஆம், அவர் அவையில் இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்காது என்றான் துச்சாதனன். போதும் என்று கைகாட்டி புகை விரைவில் வரட்டும் என்றான் கர்ணன். துச்சாதனன் மேலும் ஒரு சொல் கொண்டு தவித்து அதன் பதற்றம் உடல் தசைகளில் தெரிய நிலையெழுந்தபின் இல்லை மூத்தவரே, சொல்லாமலிருந்தால் நான் இறந்து விடுவேன். மூத்தவரே, என்னால் அத்தருணத்தை கடக்கவே முடியவில்லை. நான் எளியவன் மூத்தவரே. ஒரு கணம் பீமனின் விழிகளை பார்த்தேன். அதில் தெரிந்த இழிந்த உளநிறைவை இனி என் வாழ்நாளில் மறக்க முடியாது என்றான். இழிமகன் இழிமகன் என்று தன் பெருங்கைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து இறுக்கினான். அவன் கண்களும் உதடுகளும் புன்னகைத்தன. அங்கரே அவன் உடலை புன்னகை செய்தது. கர்ணன் மெல்ல உடல் அசைந்தான். இழிமகன் கீழ்மகன். அவன் அரச குருதியின் அல்ல, ஏதோ மலையரக்கனின் மைந்தன். பற்களைக் கெட்டித்து உடல் தசைகள் வில்லானென இழுபட உடல் நிமிர்ந்தான். அவன் உடலில் நீர்ப்பரப்புக்குள் இருந்து எழும் யானைகள் போல தசைகள் பொங்கின. எதிர்பாராத கணத்தில் வெடிப்போசையுடன் தன் வலக்கையை ஓங்கி நெஞ்சில் அறைந்து இன்று நான் இறந்து விட்டேன் மூத்தவரே. என் நெஞ்சில் ஆலகாலம் நிறைந்துவிட்டது. இனி ஒவ்வொரு கணமும் உமிழ்நீர் என அதை அருந்தியே நான் உயிர் வாழ முடியும் என்றான். வெளியே செல் என்றான் கர்ணன். மூத்தவரே என்றான் துச்சாதனன் நெஞ்சில் அம்பு பாய்ந்தவனின் முனகலாக. வெளியே செல் மூடா. துச்சாதனன் தொண்டையில் நரம்பு வேர்கள் புடைத்தெழ முடியாது. செல்ல முடியாது என்று கூவினான். இதோ என் தெய்வம் விழுந்து கிடக்கிறது. நீங்கள் அருகிருந்தீர்களே மூத்தவரே. நீங்கள் அருகிருந்தும் எந்தைக்கு இது நிகழ்ந்ததே. இதைத்தானே நாமிருவரும் அஞ்சினோம் என்று பற்கள் கிட்டிக்க சொல்லி மெல்ல விம்மினான். துரியோதனன் தலையை அசைத்து யார் என்றான். அவனை சுட்டிக்காட்டி இதோ விழுந்து கிடக்கிறார் என் தேவன். இவர் இனி இக்கணத்தின் நஞ்சிலிருந்து மீள்வாரென நான் எண்ணவில்லை. இக்கணத்தில் இவர் உயிர் துறந்தால் உயிர் துறக்கட்டும். அவர் காலடியில் விழுந்து நானும் உயிர் துறக்கிறேன். இத்தருணத்தில் இருவரும் இறந்து விழுந்தால் மட்டுமே எந்தையர் விண்ணுலகில் இருந்து நிறைவு கொள்வார்கள். ஆம்
என்றான் துச்சாதனன். தாழமுடியா பெருவலியில் என கைகளை விரித்து தலையை அசைத்து அவன் சொன்னான், குடியவை நடுவே. ஆரியவர்த்தத்தின் 55 நாட்டு அரசர்களின் விழி நடுவே. ஏவலரும் பெண்டிரும் சூழ்ந்திருக்க மறுகணம் தீப்பற்றிக் கொண்டது போல் அவன் உடலில் ஒரு துடிப்பு ஏறிக்கொண்டது. மீண்டும் அவன் கை பெருநாகம் பாறையில் பத்தி விரித்து அரைவது போல நெஞ்சத்தில் மோதி ஓசை எழுப்பியது. விழுந்தவர் ஹஸ்தி. பாரத வருஷத்தின் முதல் மாமன்னர். அங்கு பெருந்தோள் ஹஸ்தி விழுந்து கிடந்தார் மூத்தவரே. சிறுமை கொண்டு விழுந்து கிடந்தவர் என் மூதாதை என்றான். 3 ஏவலர் நிழல்களென உள்ளே வந்தனர். அவர்களின் கைகளில் புகையும் அனல் சட்டிகள் இருந்தன. அனல் மணம் அத்தருணத்தை மென்மையாக சூழ்ந்து கொண்டது. துச்சாதனன் பெருமூச்சுடன் உடல் தொடர்ந்தான். அணுக்கன் அனற்குடுவையை கீழே வைத்து அதனுடன் இணைக்கப்பட்ட குழாயை துரியோதனன் மூக்கருகே கொண்டு வந்தான். பிறிதொருவன் அதனருகே அமர்ந்து அவ்வனலில் சிவமூலிக்காயின் உலர்ந்த பாலை தோய்த்து நிழலில் உலர வைத்த மென்பஞ்சை வைத்து மெல்ல விசிறினான். புகை எழுந்து மூச்சில் கலந்ததும் துரியோதனன் இருமுறை கமறி விழித்துக் கொள்ளாமலேயே கையொன்றி எழ முயன்றான். கர்ணன் குனிந்து, படுத்துக் கொள்ளுங்கள் அரசே என்றான். துரியோதனன், இல்லை, நான் கிளம்ப வேண்டும். படைகள் நின்றிருக்கின்றன என்றான். படுத்துக் கொள்ளுங்கள் என்று உரத்த குரலில் கர்ணன் சொன்னான். துரியோதனன் குழந்தையைப் போல் தலையை அசைத்து மல்லாந்தான். மீண்டும் அவன் முகத்தில் அணுக்கன் சிவமூலி புகையை செலுத்த இருமத் தொடங்கினான். அணுக்கன் குழாயை அகற்றி சற்றே நீரை எடுத்து அருந்தக் கொடுத்தான். நீரை அருந்தியதும் அவன் வாயை மரவொரியால் துடைத்துவிட்டு மீண்டும் புகை அளித்தான். பிறகு அவனை புகையை விரும்பி இழுக்கத் தொடங்கினான். குழந்தை முலையருந்துவது போல முண்டி முண்டி புகை ஏற்றான். வாய் கோணலாகியது. இமைகள் அதிர்ந்து மெல்ல அடங்கின. இறுகிய விரல்கள் ஒவ்வொன்றாக தளர்ந்து விடுபட்டு விரிவதை கர்ணன் பார்த்தான். கால்கள் இருபக்கமும் சரிந்தன. தாடை விழுந்து வாய் திறந்தது. கைகள் சேக்கை மேல் இனியில்லை என மல்லாந்தன. துரியோதனன் முற்றிலும் தளர்ந்து மஞ்சத்தில் படிந்தான். அணுக்கன் குழாயை விலக்கி எடுத்துச் செல்லும்படி கைகாட்ட ஏவலர் குடுவையை அகற்றினார். அணுக்கன் சென்று அறைச்சாளரங்களை திறந்தான். சீரான மூச்சொலியுடன் துரியோதனன் துயிலத் தொடங்கினான். கர்ணன் நீள்மூச்சுடன் அணுக்கனிடம், பார்த்துக் கொள்ளுங்கள். இங்கு எப்போதும் துணை இருக்க வேண்டும் என்றான். அவன் தலை வணங்கினான். கர்ணன் இடைநாழைக்குச் செல்ல அவனைத் தொடர்ந்து வந்த துச்சாதனன் விம்மலை அடக்கி அம்மூச்சு தொண்டை மீற சிறு கேவல் ஒலி எழுப்பினான். கர்ணன் திரும்பிப் பார்க்கவில்லை. மீண்டும் கமறி மூக்கை அழுந்த சிந்தினான் துச்சாதனன். அவர்களின் காலடிகள் உரையாடல் போல ஒலித்தன. அம்மாளிகையின் நரம்புத் துடிப்பு என. நெடுந்தொலைவில் நகரத்தின் முரசொலி. நாய்க்குரைப்பு போல கேட்டது அது. கர்ணன் இடைநாழியின் எல்லைக்குச் சென்று படிகளில் இறங்கத் தொடங்க அவனுக்குப் பின்னால் வந்த துச்சாதனன் தம்பியர் அனைவரும் இந்நேரம் அறிந்திருப்பார்கள். அவர்கள் இங்கு கிளம்பி வந்து கொண்டிருப்பார்கள் மூத்தவரே என்றான். குரல் தழைய அவர்கள் விழிகளை ஏறிட்டு நோக்க என்னால் இயலாது. இக்கணம் போல் நான் இறப்பை எப்போதும் விழைந்ததில்லை என்றான். கர்ணன் அதற்கும் ஒன்றும் சொல்லவில்லை. துச்சாதனன், நான் என்ன சொல்வேன் மூத்தவரே என்றான். படிகளில் நின்ற கர்ணன் திரும்பி, இன்று மாலையே நாம் அஸ்தினபுரிக்கு திரும்பிச் செல்கிறோம். அவர்களிடம் சித்தமாக இருக்கச் சொல் என்றான். துச்சாதனன் ஆணை என்றான். பிறகு மூத்தவர் என்றான். அகிபீனாவின் புகையிலேயே அவர் வரட்டும். அஸ்தினபுரியில் அவர் தன்னினைவு மீண்டால் போதும் என்றான் கர்ணன். துச்சாதனன், ஆம், அதுவே நன்று என்று எனக்கும் தோன்றுகிறது என்றான். கர்ணன் படியிறங்கி இடைநாழியில் நடந்து முற்றப்படிகளில் இறங்கி தேர்களை நோக்கிச் சென்றான். மறுபக்கம் 3 தேர்கள் சகடங்கள் பேரோசையிட குழம்புகள் கல்லறைந்தொலிக்க முற்றத்தில் நுழைந்து அச்சுமுனக விரைவழிந்தன. அதிலிருந்து குதித்த துர்மதனும் துச்சகனும் பீமவேகனும் பாலகியும் சுபாகவும் கர்ணனை நோக்கி ஓடி வந்தனர். துச்சகன் வந்த விரைவிலேயே, என்ன நிகழ்ந்தது மூத்தவரே என்றான். அங்கு உண்மையில் என்ன நிகழ்ந்தது என்றான் பாலகி. நீங்கள் அறிந்ததுதான்
என்றான் கர்ணன். துச்சாதனன், மூத்தவர் இழிவுபடுத்தப்பட்டார் என்றான். அவர் யவனமதுவை மிகுதியாக அருந்தி நிலையெழுந்து விழுந்ததாக பாழ்ச்சொல் சூதர் அங்கே பாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான் வாலகி. ஆம், அப்படித்தான் பாடுவார்கள் என்றான் கர்ணன். ஒரு வெற்றி என்றால் அதை முழுமை செய்யவே அரசியல் சூழ்மதியாளன் முயல்வான். ஆரியவர்த்தத்தின் அரசர்களின் கண்முன்னே நிகழ்ந்திருக்கிறது என்றான் துர்மதன் கைதூக்கி உரத்த குரலில். 4 பாண்டவர்களும் அங்கிருந்தனர். ஒருவரும் ஒரு சொல்லும் சொல்லவில்லை என்றான் துச்சாதனன். நிகழ்ந்தது தற்செயல் அல்ல, அது ஒரு சதி. நான் அதை இந்நகரில் கால் வைத்த கணமே உள்ளுணர்ந்திருந்தேன் என்றான் சுபாகு. மூத்தவரே, ஜராசந்தரும் அரசரும் தோள்கோத்து களமிறங்கிய கணமே அது முடிவு செய்யப்பட்டுவிட்டது. எங்கள் மூத்தவரை இங்கு ஒரு மாளிகையின் தரையில் விழவைக்கவில்லை. பாரதவர்ஷத்தின் வரலாற்றில் விழவைத்து விட்டார்கள்.